ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சுவையான ரசம், தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி ரசம் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கொலைய சாதம் வச்சு இந்த ரசம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கோல்டு இருக்கும்போது கூட இந்த ரசம் போட்டு சாப்பிடும்போது கோல்டு எல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி ரசம். வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுவையான தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மண்பானை வச்சுருக்கிறேன். 1 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி 1 லிட்ரு தண்ணி வச்சு தான் ரசம் பண்ண போகிறேன். பழுத்த தக்காளியாக 6 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி மேலே இருக்கிற அந்த தண்டெல்லாம் எடுத்துடலாம். அது கல் ஃபார்ம் ஆகும். அதனால் அதை கண்டிப்பாக எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளியை முழுசாக அப்படியே போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தக்காளி ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இன்னொரு சைடு நம்ம புளியெல்லாம் ஊற வச்சுக்கலாம். மிளகு ஜீரகமும் பவுடர் பண்ணணும். இப்போ ஒரு லெமன் சைஸை விட கம்மியாக புளி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் புளி போடாதீங்க, ஏன்னா இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் பண்ண போகிறோம். புளி ரொம்ப தேவைப்படாது. லெமன் சைஸை விட சின்னதாக புளி போட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சின்ன கப்பில் திக்காக புளி கரைச்சி வச்சுக்கோங்க. போதும். 1 கப் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாம்பார் பண்ணிங்கன்னா அந்த சாம்பாருக்காக வேக வச்ச பருப்பை கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 15 வெந்தயம் போட்டுக்கோங்க. போதும். வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டுட்டு நல்லா கொரண்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரண்டு தூள் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 15 பல்லு பூண்டு தோலோடு போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு முழு பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்ற விடுங்க. போதும். பாருங்கள், பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொரண்டு தூள் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அம்மியில் அரைச்ச அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கொரன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொரண்டு பல்ஸ் மோடில் தூள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது தக்காளி நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இப்போது ஒரு தக்காளி நம்ம எடுத்து பார்ப்போம் வெந்துச்சான்ட்டு. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த தண்ணியிலேருந்து வேக வச்சுருக்கிற தக்காளியை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி மட்டும் எடுத்தாச்சு. ஃபோர்க்கில் தக்காளியை குத்திட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியிலும் இருக்கிற தோலை எடுத்துக்கோங்க. தக்காளி சூடாக இருக்கும், அதனால் கையில் வச்சு இப்போ பிணைய முடியாது. அதனால் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா தக்காளியெல்லாம் மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குழிக்கரண்டி மாதிரி இருந்ததுனாலும் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி வேக வச்ச தண்ணியிலேயே இப்போ நம்ம கரைச்ச தக்காளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் சைஸில் ஊற வச்சுருக்கிற திக்காக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க. ஆல்ரெடி நம்ம 1 லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கோம். 1 கப் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பருப்பு போட்டுக்கோங்க, வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 1 நிமிஷம் மட்டும் ரசம் கொதிக்கட்டும்.
இந்த ரசத்துக்கு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு தாளிக்கணும். வாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ரசத்துக்கு வந்து நெய் போட்டு தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 10லேருந்து 15 வெந்தயம் போட்டுக்கோங்க. ரொம்ப வெந்தயம் போட வேண்டாம். கொஞ்சமாக வெந்தயம் போடும்போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது கலருக்கு தான், உங்களுக்கு வேணும்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கிற ரசத்தில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மணக்க ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கொதிக்க மணக்க தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் இந்த மாதிரி தக்காளி ரசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் தக்காளி ரசம் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.